மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா இந்த தீபாவளிக்கு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்ய 1 கப் அரிசி மாவு அல்லது 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. மாவு வறக்க வேண்டாம். அதோடு கூட 1/2 கப் கடலை மாவு அல்லது 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பொரிகடலை மாவும் 1/4 கப் கடலை மாவு கூட எடுக்கலாம். இந்த மாவோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எள்ளுக்கு பதிலாக சீரகமோ ஓமமோ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரத்தை மாவோடு நல்லா கலந்துக்கலாம். கலந்த மாவோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய்யோ நெய்யோ கூட அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். மாவு பிசையறதுக்கு லேசான சூடுள்ள தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பிசைஞ்ச மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கணும். எண்ணெய் தடவின நாழியில் மாவை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை பிழிஞ்சுக்கோங்க. 2 பக்கமும் ஈவனாக குக் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரிப்பன் பக்கோடா ரெடி.